சரி, அவங்களோட வாதத்தின்படி அப்படி வச்சு கொண்டாலும் ரசூலுல்லாஹ் இப்ப இல்ல, ரசூலுல்லாஹ் இப்ப இல்ல, உசுரோட இருந்தாங்க, நாங்க கேட்கலாம். இப்ப எங்களுக்கு மத்தியில இல்ல, அதனால யா செய்தி யா ரசூலுல்லாஹ் சொல்றத கூடாது சொன்னா அல்லாஹ்வுடைய குதிரத்து உசுரோட உள்ளவன மட்டா கொடுக்கும், மௌத்தா போனவன கொடுக்காத. அல்லாஹ்வுடைய குதிரத்து உண்டு தானே, அவன் தானே எல்லாம் ஆட்சி படைக்கிறவன். மௌத்தா போனவங்களுக்கு உசுறு கொடுக்கிறவன், உசுரோட இருக்கிறவன் மௌத்தாக்குறவன், இப்படி எல்லாம் செய்றவன் அவன் தானே. அப்ப லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், எல்லாம் நடக்கிறது அல்லாஹ்வுடைய சக்தியை கொண்டுதான், அல்லாஹ்வுடைய குதிரத்தை கொண்டுதான். ஏண்டா அப்ப உசுரோட இருக்கிறவனை இயக்கிறதுக்கு சக்தி அல்லாஹ்வுக்கு உண்டு, மௌத்தாக்குறவனை மௌத்தா போனவனை இயக்கிறதுக்கு சக்தி அல்லாஹ்வுக்கு இல்லையா? அந்த சக்தி எங்க போன? அப்ப அந்த சக்தி அல்லாஹ்வுக்கு இல்லாட்டி எப்படி மௌத்தா போனவனை எழுப்புவாங்க? கபூர்ல எப்படி எங்க கேள்வி கேட்பான்? எப்படி வேதனை கொடுப்பான்? அந்த சக்தி இல்லாம போன. அப்போ தௌஹீதுக்காரர்கிட்ட அல்லாஹ்வுடைய குதிரத்தை ரெண்டா பிரிச்சிருக்கிறான். அவன் தௌஹீதுல குழப்பம், அவன் தௌஹீதுல குழப்பம். அவன் தௌஹீதுக்காரன் இல்ல. அவன் தௌஹீதுக்காரனா இருந்தா அல்லாஹ்வுடைய குதிரத்தை ஒண்டா வச்சிருப்பான். உசுரோட உள்ளவனை இயக்கிறதும் அல்லாதான், மௌத்தா போனவனை இயக்கிறதும் அல்லாதான் ஒரே குதிரத்தை வச்சிருப்பான். அல்லாஹ்வுடைய குதிரத்தை ரெண்டா பிரிச்சிருக்கான். உசுரோட உள்ளவனை மட்டும்தான் இயக்கலாம், மௌத்தா போனவனை இயக்க முடியாது என்ற கொள்கையாடுற கொள்கை தௌஹீதுக்காரன் கொள்கை. அப்ப அவன் தௌஹீதுல குழப்பம். இவனை தௌஹீதுக்காரன் எப்படி சொல்றது? சொல்லலுமா? நல்லா யோசிக்கொள்ளணும். இந்த தௌஹீதுக்காரரோட அல்லது ஜமாத் இஸ்லாம்காரரோட தப்லீகுக்காரரோட எங்களுக்கு சொந்த கோபம் எதுவும் கிடையாது, கிடையாது, கிடையாது. இப்பவும் கிடையாது, இனிமேலும் கிடையாது. ஏன் நாங்க போய்க்கிறோம்? அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களிடத்தில் அவர்களுடைய ஆத்மாவை விடவும் உயர்ந்தவர்களாக மதிக்கப்படணும். பாப்பா உம்மா புள்ள குட்டி சொத்து செல்வம் அனைத்தை விடவும் இல்ல, தன்னுடைய ரூஹை விடவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிக்கணும் ஒரு மூமின். அப்படி மதிச்சாத்தான் அவன் மூமினா இருக்க முடியும். மதிக்கலாதே அவன் மூமின் அல்ல என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி போட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி போட்டான். தௌஹீதுக்காரரை நாங்க எதிர்க்கிறோம். ரசூலுல்லாஹ் சாதாரண மனிதர் என்று எடை போட்டதுனால நாங்க எதிர்க்கிறோம். ரசூலுல்லாஹ் போஸ்ட்மேன் என்று சொன்னதினால நாங்க எதிர்க்கிறோம். ஜமாத் இஸ்லாம்காரரை எதிர்க்கிறோம். மௌதூதி சாஹிபு ஈமானுடைய அம்சங்கள் 6ல ஒன்றை திண்டு போட்டான், பலாக்கதிரை இல்லாம ஆக்கி போட்டான். அவனை ஏற்றுக்கொள்ள முடியுமா? மௌதூதி சாஹிபு கலாக்கதிரை இல்லாம ஆக்கி போட்டான். ஈமானுடைய 6 அம்சங்கள்ல கலாக்கதிரை இல்லாம ஆக்கி போட்டான். அது மட்டுமா சொன்னா? ஈமான் இல்லையாங்க கை வைக்கான். அது மட்டும் சொல்லல, அவன் ரசூலுல்லாஹ் பாவம் செஞ்சிருக்கிறாங்க, அதனாலதான் முஸ்தகபிருஹு இன்னஹு கான தவ்வாபா ஆயத் இறக்கினானா. நீங்க பாவம் செஞ்சிருக்கிறீங்க, அல்லாஹ் இடத்துல பிழைய பொறுக்க தேடுங்கன்னு குர்ஆன்ல சொன்னானா. அவங்க பாவம் செஞ்சாங்களா? பாவம் செஞ்சவங்களை அல்லாஹ் எப்படி நபியாக அனுப்புவான்? அப்ப அவங்க பாவம் செஞ்சிருந்தா அந்த பாவத்தினால செய்யறதும் எங்களுக்கு வழிமுறையா போயிருமே. இதே வழக்கல மட்டையில போட்டு இப்படி மௌதூதி சாஹிபுடைய கொள்கை. தப்லீகாரரை நாங்க எதிர்க்கிறோம். தப்லீகாரர் நாங்க எதிர்க்கல, தப்லீகாரருடைய கொள்கையை எதிர்க்கிறோம். ஏன் எதிர்க்கிறோம்? இலியாஸ் யாரு? அவர் உஸ்தாத் மாதிரி யாரு? அஷ்ரஃப் அலி தானவி, ரஷீத் அஹ்மது கங்கோஹி, இஸ்மாயில் தெஹ்லவி, இவங்கெல்லாம் அவர் உஸ்தாத். என்ன சொன்னான்? அஷ்ரஃப் அலி தானவி என்ன சொன்னான்? என்ன சொல்லியிருக்கிறான்? ரசூலுல்லாஹ்வுக்கு மறைமுகமான சங்கதி தெரியாது. அப்படி தெரியும்டா அந்த மறைமுகமான சங்கதி சின்ன பிள்ளைக்கும் தெரியும்,
அம்ருக்கும் தெரியும், பக்கருக்கும் தெரியும் தானே, இல்ல பைத்தியகாரனுக்கும் தெரியும் தானே அவன். அப்ப ரசூலுல்லாஹ் பைத்தியகாரனுக்கு ஒப்பீடு செய்யறான். இந்த ஒப்பீடு சரியாகுமா? ரசூலுல்லாஹ் பைத்தியகாரனுக்கு ஒப்பிட்டா அந்த ஒப்பீடு சரியாக முடியுமா? செஞ்சு பாருங்க பார்ப்போம். உங்கள யாரோடையாவது நான் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் ஏதோ பிரச்சனை வருது, உன்னோட எங்களால பேச முடியாப்பான்னு